Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கழிவறையில தண்ணியே இல்ல, இதுல அணு ஆயுத கொண்டாட்டம் ஒரு கேடா என பாகிஸ்தானை வறுத்தெடுத்த அந்நாட்டைச் சேர்ந்த நடிகையின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. आज यौम तकबीर है। मैं यहाँ कराची के इंटरनेशनल एयरपोर्ट पे खड़ी हूँ और आज के दिन जबकि हमें पाकिस्तान की अचीवमेंट्स को सेलिब्रेट करना चाहिए, मैं ये देख रही हूँ कि यहाँ पर किसी भी वॉशरूम में पानी नहीं है. பாகிஸ்தான் நடத்திய அணு ஆயுத சோதனைகளை நினைவுகூரும் வகையில் 1998 முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே 28 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் யூம்-இ-தக்பீர் என்ற தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த நடிகை ஹினா பயாத் என்பவர் கராச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு இருக்கும் அடிப்படை வசதிகளின் உண்மை நிலையை தனது ஒரே ஒரு வீடியோ மூலம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். அந்த வீடியோவில் விமான நிலையத்தின் கழிவறைகளில் கூட தண்ணீர் இல்லை என்பது மிக பெரிய அவமானம். இந்த லட்சணத்தில் அணு சாதனைகளை கொண்டாடும் நிகழ்ச்சி ஒரு கேடா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். लोग वजू करना चाह रहे हैं, नमाज पढ़ना चाह रहे हैं, बच्चों को लेकर वॉशरूम जाना चाह रहे हैं और पानी नहीं है. हमारे एयरपोर्ट्स का, हमारे इंस्टीट्यूशंस का, हमारे सिस्टम्स का ये हाल क्यों हो गया है? மேலும் அவர் பகிர்ந்த அந்த வீடியோவில் இந்த குறைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஏன் தயாராக யாரும் இல்லை, பாகிஸ்தான் அரசு ஒவ்வொரு நாளும் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, அதனால் ஒரு பயனும் இல்லை என கூறிய அவர் வெறும் வெற்று அறிவிப்புகள், புகைப்பட காட்சிகள் மற்றும் வெளிநாட்டு கடன்கள் குறித்த செய்திகள் தான் முன்னணியில் இருக்கின்றன, ஆனால் உள்ளூர் கட்டமைப்பு மிக மோசமாக உள்ளது என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். और कोई इस चीज को मानने के लिए राजी नहीं है कि ये गलतियां हैं जिनको ठीक करने की जरूरत है. बड़े बड़े प्रोजेक्ट्स बन रहे हैं, नई ट्रेन्स के बारे में बात हो रही है, लेकिन पुराने सिस्टम्स को इंटरनेशनल एयरपोर्ट के बाथरूम्स तक में पानी मुहैया नहीं हो रहा. अफसोस का मुकाम है. பாகிஸ்தானின் அணு ஆயுத பரிசோதனைகளை நினைவு கூறும் வகையில் அந்நாளை கொண்டாடி வரும் நிலையில் விமான நிலையத்தில் கூட தண்ணீர் வழங்க முடியாத நிலை உள்ளதை அந்நாட்டைச் சேர்ந்த நடிகை மனவேதனையுடன் பகிர்ந்திருக்கிறார். இந்த வீடியோவை பகிர்ந்த சமூக வலைதள பயனாளி ஒருவர், அவங்க சொல்றாங்க, பாகிஸ்தானின் சாதனைகளை கொண்டாடணும். எது சாதனை? IMF-இலிருந்து $1 பில்லியன் கடன் வாங்கினது, துருக்கியிலிருந்து $2 பில்லியன் கடன் வாங்கியதெல்லாம் ஒரு சாதனையா என விமர்சனம் செய்திருக்கிறார். மற்றொருவரோ, முதலில் சாதனை என்று ஒன்று இருந்தால்தானே அதை கொண்டாடணும் என கிண்டலடித்திருக்கிறார். மேலும் இது குறித்து பாகிஸ்தான் அரசியல்வாதி சையத் அலி சாஃபர் பேசிய போது, நாம் இந்த நீர் நெருக்கடியை கவனிக்காமல் விட்டால் அடுத்தது பசியால் சாக வேண்டிய நிலை வரும் என்று எச்சரித்தார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. இந்த நிலையில் இந்த வீடியோ இந்திய சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுத்தால் பாகிஸ்தான் நிலைமை என்ன ஆகும் என்பது குறித்து பாகிஸ்தான் நெட்டிசன்கள் பதிவிட்டிருந்தனர். தனது சொந்த நாட்டை நையாண்டி செய்து பாகிஸ்தான் நெட்டிசன்கள் பதிவிட்ட அந்த பதிவுகள் இணையத்தில் வைரலாகின. இந்த நிலையில் பாகிஸ்தான் நடிகை ஒருவர் தனது சொந்த நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை என கூறி வீடியோ வெளியிட்டிருப்பது மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.